அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட ஈரானின் முன்னாள் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் அயதுல்லா அல் கமேனியின் இறுதி அஞ்சலி நிகழ்வுகள் நேற்று ஆரம்பமாகின. இறுதி அஞ்சலி நிகழ்வில் உலகத் தலைவர்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு நேற்று நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய சீனா, இந்தியா, ரஷ்யா உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக தலைநகர் டெஹ்ரானுக்கு வருகை தந்திருந்தனர். இலங்கையின் பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலி மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரவ் ஹக்கீம் ஆகியோரும் ஈரானின் சிரேஷ்ட ஆன்மீக தலைவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். ஜூலை 6 டெஹ்ரானில் நடைபெறவுள்ள இறுதி ஊர்வலத்தை தொடர்ந்து ஜூலை 7 ஜனாசா ஈரானின் பிரதான ஷியா இஸ்லாமிய கல்வி மையம் அமைந்துள்ள கொம் நகரத்துக்கு எடுத்துச் செல்லப்படவுள்ளது. இறுதி சடங்கு நிகழ்ச்சி நிரலுக்கு அமைய ஜூலை 8 இறுதி ஊர்வலம் ஈராக்கின் நஜாப் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடையவுள்ளதுடன் அங்கு விசேட இறுதிச் சடங்கு நிகழ்வொன்று நடத்தப்படவுள்ளது. அதன் பின்னர் ஈராக்கின் நஜாப், கர்பான் ஆகிய நகரங்களில் இறுதி ஊர்வலம் நடைபெறவுள்ளது. ஈரானின் முன்னாள் சிரேஷ்ட ஆன்மீக தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் இறுதிக் கிரியை ஜூலை 9 அவரது சொந்த ஊரான ஈரானின் மஷாட் நகரில் நடைபெறவுள்ளது.